ஹலோ அப்பா. ஹலோ, என்ன ராஜேஷ்? ஹலோ அப்பா. கேஸ் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா எல்லாம் மொத்த ரோலில் தான் இருக்காங்க. நான் என்ன ஏதுன்னு பார்த்து கூப்பிட்றேன்ப்பா. ஓகேப்பா, பாய். மை லார்ட், வாதிடும் போது உதாரணங்களை காட்டி வாதிட்டால் வழக்கில் உள்ள நியாய அநியாயங்கள் வெளிப்படும். இது கூடவா எதிர்க்கட்சி வக்கீலுக்கு தெரியவில்லை? வாய் வார்த்தை உதாரணமாக எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். இல்லை என்றால் கோர்ட்டுக்கு வருவதற்கு முன்னால் நன்றாக பேசி பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். மை லார்ட், பழைய கதையை சொல்லி குழப்ப பார்க்கிறார். அதேபோல் குழப்ப எனக்கும் தெரியும். உதாரணத்திற்கு ஒன்று இருக்கும் போது இல்லாதது போல் ஆகி கடைசியில் அது இருக்கும். ஏதாவது புரிகிறதா? அதேபடி என்னுடைய எதிர்க்கட்சி வக்கீல் வாய் வார்த்தையாக பேசி இப்பொழுது அவரே மாட்டிக்கொண்டார். ஒன்று இருக்கும் பொழுது அது இல்லாத மாதிரி ஆகி மறுபடியும் அது இருக்குமாம். அது எப்படி? எப்படி என்றால் கோட்டார் அவர்களே நன்றாக கவனிக்க வேண்டும். நமது கோர்ட்டுக்கு முன்னால் ரோட்டில் என்ன இருக்கிறது? கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அது இங்கிருந்து பார்த்தால் தெரிகிறதா? தெரியாது. இங்கிருந்து பார்த்தா தெரியலங்கிறதுக்காக அந்த ஸ்கூல் இல்லன்னு ஆயிடுமா? அதுதான் மை லார்ட், ஒன்னு இருக்கும்போது இல்லாத மாதிரி தோணும், ஆனா இருக்கும். மை லார்ட், வழக்கு சம்பந்தமான வாதங்களை நேரடியாக எடுத்து வைக்காமல் சுத்தி வளைத்து புதிர் போடுவதிலேயே எதிர்க்கட்சி வக்கீல் நேரத்தை வீணடிக்கிறார். எனக்கும் இதுபோல் 1000 புதிர் போட தெரியும். 1000 புதிர் வேண்டாம், அதற்கான நேரமும் இல்லை. உதாரணத்திற்கு ஒன்று சொல்லலாமே. அது வழக்கிற்கு தேவையில்லாத விஷயம் யுவர் ஆனர். சரி, விஷயத்துக்கு வாங்க. எஸ் மை லார்ட், என்னை பொறுத்தவரையில் இது வழக்கே இல்லை. என்னது, வழக்கே இல்லையா? பார்ட்டிஷன் சூட் என்பது பெற்றவரின் சொத்தில் அவர் இறந்த பிறகு பங்கு கேட்டு வழக்கு தொடர்வது. பிரதிவாதி ஆரோக்கியமாக இருக்கும் போது பிள்ளைகள் பங்கு கேட்டு வழக்கு தொடர்வது விந்தையாக இருக்கிறது. விந்தைக்கு வித்திட்டவர் பிரதிவாதிதானே? தட் மீன்ஸ் உங்கள் கட்சிக்காரர் தானே? எனது கட்சிக்காரரே தனது மகளை வழக்கு போட சொன்னார் என்று சொல்கிறீர்களா? அதில் ஒரு சின்ன திருத்தம். வழக்கு போட சொல்லவில்லை, தூண்டினார் என்று சொல்லலாம். எனது கட்சிக்காரர் தான் தூண்டினார் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? நிச்சயமாக என் கட்சிக்காரரின் தந்தை ஆண் பிள்ளைக்கு ஒரு மாதிரியாக பெண் பிள்ளைக்கு ஒரு மாதிரியாக பாரபட்சம் காட்டியிருக்கிறார். யாரான என் கட்சிக்காரர் அப்பாவி. என் கட்சிக்காரருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அதுதான் என்னுடைய கோரிக்கை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் ஆண் பிள்ளைக்கு வெண்ணையையும் பெண் பிள்ளைக்கு சுண்ணாம்பையும் வைக்கக்கூடிய மோசமான ரகத்தை சேர்ந்தவர் அல்ல. வேறு எந்த ரகம் என்று சொல்கிறீர்கள்? அவரை விசாரித்தால் தானே எல்லாமே தெரியும். யுவர் ஆனர், மிஸ்டர் வரதராஜனை நான் விசாரிக்க அனுமதி வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். வரதராஜன், வரதராஜன், வரதராஜன். இப்படி வயசான காலத்துல அவரை கோர்ட்டு கூண்டுல ஏறி நிக்க வச்சிட்டாலே நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குடா.
நீங்கள் தான் மிஸ்டர் வரதராஜனா? எஸ் சார். ராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மனா? எஸ் சார். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் வரதராஜன், எதிரில் நிக்கிறாங்களே அவங்க யாருன்னு தெரியுமா? அப்ஜெக்ஷன் மை லார்ட், இது தேவையில்லாத கேள்வி. தேவையான கேள்விதான் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மிஸ்டர் வரதராஜன், உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க? 2 பெண்கள். இவங்க வித்யா, 2வது பொண்ணு. முதல் பொண்ணு இல்ல. இல்லன்னா தெளிவா சொல்லுங்க. இப்போ உயிரோட இல்ல. புரிஞ்சு போச்சு மிஸ்டர் வரதராஜன், புரிஞ்சு போச்சு. 2வது பொண்ணு உங்க கூட வாழ முடியாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. முதல் பொண்ணு உலகத்தை விட்டே போயிட்டாளா? சொல்லுங்க. அத நான் சொல்றேன். சொல்லுங்க. எங்க அக்கா ஒரு ஏழைய காதலிச்சான்ற ஒரே காரணத்துக்காக எங்க அக்காவை இவர் வீட்டை விட்டே துரத்திட்டாரு. கொஞ்ச நாள் கூட அவளை புருஷனோட வாழ விடல. பணபலத்தை பயன்படுத்தி அவ புருஷனை வாழ்நாள் பூரா பொய் வழக்க போட்டு ஜெயில கம்பி எண்ணெய் வச்சுட்டாரு. இப்ப கூட எங்க அண்ணனோட 2வது பையன் ஒரு ஏழை பொண்ண காதலிக்கிறான்ற காரணத்துக்காக அவன் காதலிச்ச பொண்ணோட குடும்பத்தை ஊரை விட்டு விரட்டிட்டாரு. பெத்த பொண்ணு எப்படி இருக்கான்னு ஒரு நாள் கூட பார்க்காத இவரெல்லாம் ஒரு மனுஷனா? கல் நெஞ்சக்காரர். இப்ப எங்க அக்கா உயிரோடவே இல்ல. இவர் அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு. போதும் வித்யா, போதும். அப்பான்னு சொல்றதுக்கே விரும்பாத நீங்க அவர் சொத்துக்களை மட்டும் விரும்புறீங்க, நியாயமா? நான் என்ன இவருக்கு பொண்ணா பிறக்கணும்னு வரம் வாங்கிய பிறந்த? பெத்தவங்களோட கடமை பிள்ளைங்களை கரை சேர்க்கிறது. இவரு நியாயமா செய்ய வேண்டியதை செய்யாம என்ன இப்படி கோர்ட்ல வந்து நிக்க வச்சுட்டாரு. இது மட்டும் நியாயமா? தயவு செஞ்சு நிறுத்துறியாம்மா? இவ்வளவுதான் நீ அப்பா மேல வச்சிருக்கிற அன்பு மரியாதையும். ஏமா, நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு இவ்வளவுதானா? இன்னும் என்ன ஏதாவது அசிங்கப்படுத்த போறியா? சொல்லிடுமா. அப்படி அன்பு வச்சுக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கலையே சார். ப்ளீஸ் நிறுத்துங்க சார். உங்களுக்கு என்ன பத்தி என்ன சார் தெரியும்? நான் அவளுக்கு என்ன குறை வச்சிருக்கேன்னு கேட்டு சொல்லுங்க சார். அது உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் அப்படிங்க எல்லாமே பண்ணிருப்பீங்க. அத கூட ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன சார் பண்ணீங்க? கொடுமையை தவிர என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன சார் அவளுக்கு கொடுமை பண்ணேன்? சொல்லுங்க சார். சார், ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு கூலி மேன், தினக்கூலி செய்யறவன், அவன் கூட தான் பொண்ணு நல்லா வாழணும், மகாராணி மாதிரி வாழணும்னு தானே நினைப்பான். ஒரு பெரிய வீட்டுல ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தானே அவன் விரும்புவான். சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்க பொண்ணுக்கு? உங்க கையாளா இருக்கிறவனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அவளும் நீங்க சொன்னபடி கழுத்தை நீட்டிட்டா. சார், பாவம் சார் உங்க பொண்ணு. பிளீஸ், சோத்துக்காக இன்னொரு வீட்டுல இருக்கும்படி பண்ணிட்டீங்களே. பாருங்க யுவர் ஆனர், மிஸ்டர் வரதராஜன், தி கிரேட் ராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன், தன்னுடைய ரேஞ்சுக்கு தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு ஈக்குவலான மாப்பிள்ளைய பார்க்க வேணாமா? ஒரு கம்பெனியோட எம்டியாவது பார்க்க வேணாமா? இல்லையே. இவ்வளவு ஏன் சார், ஒரு மேனேஜர் ரேஞ்சுக்காவது ஒரு மாப்பிள்ளைய பார்க்க வேணாமா? அது கூட பார்க்கலையே. ஏன் ஏன் சார், ஏன் பார்க்கல? என்ன
நான் சொல்றேன் மிஸ்டர் வரதராஜன், நான் சொல்றேன். உங்க பார்வையில பொண்ணுங்க எல்லாம் கிள்ளிக்கிற. அதான் முத பொண்ணு வாழ்க்கைய சுத்தமா அழிச்சிட்டீங்க. எங்க ரெண்டாவது பொண்ணும் காதல்ல விழுந்துருமோன்னு பயந்து அவசரமா ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்க. அதுவும் உங்களுக்கு சேவகம் பண்றவனா பாத்தீங்க. அவளுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல இல்ல. அதனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது? சீதனமா கொடுக்க வேண்டிய பணம் உங்களுக்கு மிச்சம் ஆச்சு. பெத்த பொண்ணுக்கு ஒரு தகப்பனா எந்த கடமையுமே செய்யாத நீங்க பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, அது இட் சீம்ஸ் ridiculous மிஸ்டர் வரதராஜன், ridiculous. சரி, எனது கட்சிக்காரர் வாதி வக்கீலின் வாதத்தின்படி பாசம் இல்லாதவர் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் அவருடைய மகள் திருமதி வித்யா பாசம் உள்ளவர் தானே? எதற்காக வீட்டை விட்டு தனியே போக வேண்டும்? என் புருஷன் என்னதான் வேலை இல்லாதவரா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே அடிச்சு அவமானப்படுத்தினா என்னால இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஏன் எந்த பொண்ணாலையுமே தாங்கிக்க முடியாது யுவரானர். சொந்தம் பந்தம் சொத்து பத்துன்னு எதுவும் வேண்டான்னு தானே வீட்டை விட்டு வெளியே போனீங்க? அப்படித்தானே சொல்லியிருக்கீங்க. இப்ப மட்டும் சொத்து வேணும்னு ஏன் அவர் மேல கேஸ் போட்டிருக்கிறீங்க? யுவர் ஆனர், இது இவங்களா போடப்பட்ட கேஸே அல்ல. என்னுடைய கட்சிக்காரரை அவமானப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட யாருடைய தூண்டுதலின் பேர்லயே போடப்பட்ட வழக்குங்கிறத கணம் கோர்ட்டார் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சார் உங்களுக்கு புரியாதா? அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போன உடனே அந்த சொத்துல ஏதாவது கொஞ்சமாவது கொடுத்திருக்க கூடாது? சந்தோஷமா அனுப்பியிருக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் மந்த்லி பென்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் மாசம் செலவுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி அவளுக்கு ஆறுதலாவது கொடுத்திருக்கலாம் இல்ல? செஞ்சாரா இவரு? கொடுத்தாரா இவரு? யுவர் ஆனர், கொடுத்தாரான்னு நீங்களே கேட்டு பாருங்க யுவர் ஆனர். புருஷனோட வாழ்ற பொண்ணுக்கு பொண்ணோட தந்தை ஜீவனாம்சம் தரணும்னு மறைமுகமா சொல்றது ஆச்சரியமா இருக்குது யுவர் ஆனர். என்ன பண்றது? பொண்ணோட அப்பா பார்த்த மாப்பிள்ள அப்படி, வீட்டோட மாப்பிள்ளைய பார்த்தா அந்த பொண்ணு யாருகிட்ட போய் ஜீவனாம்சம் கேட்கறது? வழக்கில் இல்லாத ஒன்றை வழக்காக்க பார்க்கிறார் யுவர் ஆனர். பிஃபோர் 1989, ஆஃப்டர் 1989 சட்டத்துல டிஃபரன்ஸ் வந்திருக்கே, உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு பெண்களுக்கு சொத்துல பங்கில்லைன்னு சொன்ன அதே சட்டம் தான் இன்னைக்கு சம உரிமை இருக்குன்னு சொல்லுது. ஏன் அட்வொகேட் சார், உங்களுக்கு தெரியாதா? ஏன் சார், இந்த சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே உங்க கட்சிக்காரருக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க. அப்புறம் அவரு எதுக்கு வீட்டோட மாப்பிள்ளைய பார்க்க போறாரு? இந்த வழக்கு வீட்டோட மாப்பிள்ளை பார்க்கிற ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் சவுக்கடியா இருக்கணும். எதிர்க்கட்சி வக்கீல் வழக்கின் போக்கை திசை திருப்ப பார்க்கிறார். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரரின் சொத்து அவர் சுயமாக சம்பாதித்த சொத்து. அவர் உயிரோடு இருக்கும் வரை அந்த சொத்தை பங்கு போட சொல்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை, சட்டத்தில் அதற்கு இடமும் இல்லை. அதை நான் மறுக்கவில்லை சார். ஆனா உங்க கட்சிக்காரருக்கு வயசு 80க்கு மேல ஆகுதே சார். காலத்தை யாரால தடுக்க முடியும்? ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். சப்போஸ் நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதன் பின் வழக்கு தொடரலாமே. சார், என் கட்சிக்காரருக்கு கேஸ் போடுறதுக்கு பணம் வேணுமே சார். ஏன்னா இப்ப சட்டம் என்னன்னா, சொத்தோட மதிப்புள்ள குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பணம் கோர்ட்ல கட்டினாதான் கேஸே கோர்ட்டுக்கு வரும். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ என் கட்சிக்காரர் எந்த நிலைமையில இருப்பாரோ
என் கட்சிக்காரருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு கிருஷ்ணா தான் இருக்கிறாங்க. அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? ஒருவேளை அந்த ஆதரவு நீடிக்காம போச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்னுடைய கட்சிக்காரர் தன்னுடைய வாழ்க்கையை சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு இருக்கு சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு தான் என் கட்சிக்காரர் அடுத்தவங்க வீட்டுல அகதியா இருப்பாங்க? மை லார்ட், என் கட்சிக்காரர் நடந்ததை சொல்ல வேணான்னு தான் என்கிட்ட கூறினார். ஆனா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் மை லார்ட். எனது கட்சிக்காரர் தன்னுடைய அப்பாவுடைய வீட்டை விட்டுட்டு வெளியில வந்து ஒரு குடிசை வீட்டுல தங்கி இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மை லார்ட். கொசுக்கடி பழகாத அந்த குழந்தைக்கு பயங்கரமான காய்ச்சல். டாக்டரால கூட என்னன்னு டயக்னோஸ் பண்ணவே முடியல. உடம்பு ரொம்ப மோசமாகி பல லட்சங்கள் இருந்தாதான் அந்த குழந்தை உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த நேரத்துல என் கட்சிக்காரர்கிட்ட பணமும் இல்ல. மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு பிறந்த வீட்டுல உதவி கேட்க சொல்லி தான் புருஷனை வீட்டுக்கு அனுப்புனாங்க. அப்பவாவது உதவி பண்ணீங்களா சார்? இல்ல. Don't disappoint your honor. பெத்த தகப்பன் இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பொண்ணுக்கு உதவி செய்யல. மிஸ்டர் வரதராஜன், அப்புறம் எப்படி சார்? எப்படி எப்படி பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லி பெருசா பேசுறீங்க நீங்க? மை லார்ட், என்னோட கட்சிக்காரரோட கணவர் தன்னோட வெட்கத்தை விட்டு அவமானப்பட்டு தன்னோட மச்சாங்கால்ல விழுந்து தன்னுடைய குழந்தை உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சி கதறி அழுதிருக்காரு. அப்போ இவங்களோட அண்ணன் என்ன பண்ணிருக்கணும்? ஹெல்ப் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு மை லார்ட்? என் கட்சிக்காரரோட கணவரை காலால உதைச்சு பணம் இல்ல அப்படின்னு சொல்லி செத்து போட எங்கேயாவது போயின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு மோசமான நிலைமை என் கட்சிக்காரருக்கு பாத்தீங்களா மை லார்ட்? இவங்களுக்கெல்லாம் மனிதநேயம் எங்க போயிருச்சு? Where humanity has gone, my lord? Where humanity has gone? இப்ப இன்னைக்கு இவங்க சொத்து வேணுங்கிறதுக்காக நியாயம் கேட்டு உங்ககிட்ட வந்திருக்காங்க. நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும். You must do the judgment, my lord. You must do the judgment to this suffering poor lady. Yes.